அபிஷேகம் பெற்றதுக்கு அடையாளம் அந்நிய பாஷை தான் அப்படிங்கிறது பைபிள் எங்கேயும் உபதேசமாக சொல்லலை, ஸ்ட்ரெயிட்டாக உபதேசமாக எங்கேயுமே இல்லை. அப்போ எப்படி அது வந்ததுன்னா சம்பவங்கள்லேருந்து எடுத்துருக்காங்க. பரிசுத்தம் இறங்கினார், அந்நிய பாஷை பேசினார்கள் அப்படின்னு சம்பவத்திலேருந்து உபதேசம் எடுக்கிறாங்க. சம்பவத்திலேருந்து உபதேசம் எடுக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்போது எல்லா சம்பவமும் அதுக்கு ஈக்குவல் ஆகணும், எல்லா சம்பவமும் சரியாக போகணும். நீங்கள் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் சமாரியா பட்டணத்தில் பாருங்கள். சமாரியா பட்டணத்தில் பேதுரு யோவானை போய் ஜெபம் பண்ணும்போது சமாரியர்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டார்கள்னு போட்டிருக்கோம், ஆனால் அவங்க அந்நிய பாஷை பேசுனாங்கன்னு போட்டிருக்காது. அப்போ சம்பவங்கள் இருந்து என்ன செய்யக்கூடாது, உபதேசம் எடுக்கக்கூடாது. ஏன்னா அப்போ அங்கே பேசலையே. அப்போ எல்லா சம்பவம் சேர்ந்து வரணும்ல. நம்ம உபதேசத்திற்கு அதை வலுவூட்டுவதற்கு சம்பவங்களை சொல்லாம தவிர சம்பவங்கள் இருந்து என்ன செய்யக்கூடாது, உபதேசமாக்கக்கூடாது. ஞானசானம் எடுத்த பிறகு தான் பரிசுத்தாவி வரும்னு சொல்லக்கூடாது. கொன்னையின் வீட்டில் பரிசுத்தாவி வந்த பிறகு தான் ஞானசானம் எடுத்தாங்க. அப்போ எதையுமே சம்பவத்திலிருந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம உபதேசமாக என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. இதெல்லாம் அநியாயங்கள், இந்த நடக்கிறதுலாம். சரிங்களா? இந்த அநியாயம் நாம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. வேதத்தில் இல்லாத ஒன்றை உபதேசமாக என்ன செய்யக்கூடாது, சபைக்குள்ளே நாம கொண்டு வரக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படி ஏற்றுக்கொண்டால் அது அநியாயம்.